இப்ப இருக்க நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் எதுனே தெரியல. இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறாங்க. குலதெய்வத்தை மறந்து இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறதுனாலும் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்குங்களா? இஷ்ட தெய்வம்ன்றதை விட குலதெய்வம்னும் போது நம்மளுக்கு தெரியல அப்படின்னும் போது அது தெரிஞ்சுக்கிறது மாந்திரியத்துல நிறைய வழிகள் இருக்கு. அதுபடியா அவங்களோட குலதெய்வம் எப்படி என்னன்றத கண்டுபிடிச்சு அதை அவங்க வழிபாடு பண்ணலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் தேடுற வரைக்கும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னும் போது எல்லா தெய்வங்களும் காமாட்சிக்குள்ள அடக்கும். காமாட்சி அம்மனை வந்து தான் குலதெய்வமா ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் இவங்க அந்த பரிகாரத்தை பண்ணலாம். குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற அந்த வழிமுறைகள் ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து ரகசியமா கையாளுறதுனால வெளியில சொல்றது இல்ல அந்த விஷயங்கள். இப்போ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லும் பொழுது ஓப்பனா இதுதான் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? இதுதான் இந்த குலதெய்வம் வந்து குலதெய்வத்தோட ஆமா பேரு எல்லாமே வந்து எந்த ஊர்ல, அதாவது சூட்சமமா சொல்லுவோம். இந்த ஊருக்கோட பேர் இந்த ஆரம்ப எழுத்து இது, அந்த ஊரை சுத்தி இப்படி இருக்கும், அந்த தெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அந்த தெய்வத்தோட ரூபம் என்ன, அதோட அவதாரம் என்ன அப்படின்றத எல்லாமே தெளிவா சொல்லிடும்.